அன்பான மக்களே, செம்ம சர்ப்ரைஸுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பசங்க வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த டைம் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே வந்து பாண்டியன் ஸ்டோரு, அப்புறம் அது இதுன்னு பாக்கியலட்சுமி அது இதுன்னு முன்னாடி போடுவாங்க இல்லையா? ஒரு வாரம் நடந்த சீரியலை ஃபுல்லாக வந்து ஒரே நாளில் வந்து சண்டே போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடுவாங்க. அப்போ தான் வந்து பசங்க எல்லாருமே பார்த்து சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நம்மளோட பாண்டியன் ஸ்டோராக இருக்கட்டும், அதே மாதிரி பாக்கியலட்சுமி, நிறைய சீரியலு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற திங்கட்கிழமை இருந்து நம்ம சீரியல் வந்து மறுபடியும் போட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு வாரம் போட்டாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எல்லா சீரியலுமே வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து சேனலே வந்து போட்டிருக்காங்க. இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு அய்யனார் துணை வந்து வராங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து 5 மணிக்கு 5 டு அதுக்கப்புறமா சாயந்தரம் ஃபுல்லாக 4 மணிக்கு 5 மணிக்கே வராங்க. 4 மணிக்கு நினைக்கிறேன் வராங்க. அது 1.5 மணி நேரம் போடுறாங்க. அய்யனார் துணை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. 2வது வந்து மகாநதி, 3வது பாண்டியன் ஸ்டோர், 4வது சிறையடி காசை. இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து எல்லா சீரியலுமே வந்து போடுறதுக்கு அவங்க லாஸ்ட்டு போன வருஷம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை ஒரு வருஷமாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் அதே கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அய்யனார் துணை போடுறாங்க. சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அய்யனார் துணை எல்லாமே விரும்பி பார்க்குறாங்க இல்லையா? அதனால் வந்துட்டு இந்த சீரியல் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா சண்டேயில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பாண்டியன் ஸ்டோர்லாம் பயங்கர ஹிட்டானதுக்கு காரணமே வந்து இது தான். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருந்தது பாண்டியன் ஸ்டோர் 1 எல்லாமே. அப்போ வந்து பயங்கர ஹிட்டாச்சு. அது மாதிரி இந்த சீரியல் எல்லா சீரியலையுமே வந்து கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க.